Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%. All air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 9840677057. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் சோதரர் யாமிருக்க பயமேன் அருண்குமார் பேசுகிறேன். சமீபத்தில் மிக முக்கியமான 3 ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சியும், ராகுவினுடைய பெயர்ச்சியும், கேது பகவானுடைய பெயர்ச்சியும் நடந்திருந்துச்சுங்க. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பெயர்ச்சி அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சியாக காத்திருக்கார். சமீபத்திய பெயர்ச்சிகளை பார்க்கும்பொழுது பார்த்தா இதுவரைக்கும் ரிஷப ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த குரு பகவான் கடந்த மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்கு. இதுவரைக்கும் கன்னி ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த கேது பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான சிம்ம ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கார். மீனத்தில் குருவனுடைய வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த ராகு பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான கும்பராசியில் சஞ்சரிக்க காத்திருக்கு. ஸோ இந்த 3 முக்கியமான கிரகங்களுடைய பலன்களும், பிறகு அடுத்து எதிர்வரக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சியினுடைய பலன்களும், ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண காத்திருக்கோம். விடாமுயற்சிக்கும் போராட்ட குணத்திற்கும் உதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட அந்த 7.5 சனி உங்களுக்கு முடிஞ்சதுலேருந்தே எந்த கிரகம் பெயர்ச்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது சில மாற்றங்கள் ஏற்படாதா, திருப்பங்கள் ஏற்படாதா அப்படின்னு பார்க்கக்கூடிய ராசிகளில் நீங்களும் முதன்மையானவர்கள் அப்படின்றத மறுக்க முடியாது. ஸோ சமீபத்தில் ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சியும் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதியாக இருந்தாலும், ஸோ குரு பெயர்ச்சி என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய பெயர்ச்சியாகத்தான் அமைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். 7ல் வந்திருக்கக்கூடிய குரு நேரடி பார்வையாக ராசியை பார்க்குறதும், ராசிக்கு 3ஆவது இடத்தை பார்க்குறதும், ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறதும் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சி. சமீபத்தில் பெயர்ச்சியான ராகு கேது பெயர்ச்சியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ல் இருந்த ராகு 3ஆவது இடத்துக்கும், 10ல் இருந்த கேது தன்னுடைய அடுத்த இடமான 9ஆவது இடத்துக்கும் வந்திருக்கு. தனுசு ராசிக்காரர்கள் முதல் விஷயமா நான் முத்தான விஷயத்த சொல்லக்கூடியது, யாரெல்லாம் ஃபேமிலி லைஃப்பை தொலைச்சிட்டு இருந்தீங்களோ, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, குடும்ப வாழ்க்கையே எனக்கு கிடையாது, சன்னியாசியாக நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், ஒரு பற்று இல்லாத வாழ்க்கை வாழறேன், யாருக்காக நான் வாழணும் இனிமேல் அப்படின்னு நினச்சி விரக்தியினுடைய உச்சத்துக்கு போன தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையிலும் குடும்ப உறவுகளுக்குள்ளும் இருந்து வந்த சிக்கல்கள் அத்தனையும் சத்தியமாக சரியாகும். சார் 30 வயசை கடந்துட்டேன் சார், பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கேன் சார், பிள்ளை கல்யாணம் நடக்கலை, ரொம்ப நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார், எனக்கு கடவுள் திருமண பாக்கியத்தை கொடுக்கல சார், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் சார், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு எந்த தனுசு ராசிக்காரர்கள்லாம் கண்ணீரோடு வாழ்ந்திருந்தீர்களோ சத்தியமாக இந்த வருடத்தில் உங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். அடுத்த 11 மாதம் உங்களுக்கு தான் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு காலம். 7ஆம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய குரு திருமண பந்தத்தை ஏற்படுத்த போகிறது. கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சு வாழ்ந்து புரிதல் இல்லாத டெய்லி சண்டை சச்சரவோடு இருந்தவங்க எல்லாம் ஒத்துமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க. அதே மாதிரி கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றப்பட்டவர்கள், உறவுகளுக்குள்ள பிரச்சனை பிரிஞ்சு வாழ்ந்தவங்க எல்லாரும் ஒருமித்த ஒன்று சேரக்கூடிய ஒரு பொன்னான காலம் இந்த காலம். தனுசு ராசிக்கு முதல் பார்வையாக லாபத்தை குரு பார்க்கறது ஒரு பெரிய ஜாக்பாட்டுங்க. இந்த வருஷத்தில் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய 11 மாதத்தில் ஒரு மிகப்பெரிய பணவரவு தனுசு ராசிக்கு வந்தே தீரும். ஏற்கனவே உழைச்சி கஷ்டப்பட்டு அதுக்கு கிடைக்காத அந்தஸ்தும் அங்கீகாரமும் கௌரவமும் பொறுப்பும் உங்களை தேடி வரப்போகிறது. குறிப்பாக நிகர லாபத்தை பார்க்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது. அது எல்லாத்தையும் கடந்து உங்களுடைய ராசியை குரு நேரடி பார்வையாக பார்ப்பது என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி. ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ராசிக்கு 7ல் குரு வருவார். அந்த 7ல் குரு வரும்பொழுது நேரடியாக 7ஆம் இடத்து பார்வையாக ராசியை பார்க்கறதுன்றது ஒரு உடலையும் மனதையும் தெம்பாக்கி விட்டுடும். சார் ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்குது சார், ஒரு மருத்துவ செலவுகள் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார், டாக்டர்ஸ் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார், ஸ்கேன் எடுத்த இந்த குறை இருக்குன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னா தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து வைத்தியம் பார்த்து கூட சரியாகலையே, 7.5 சனி காலத்திலேருந்து படாத பிரச்சனையாக உங்களுக்கு 7.5 சனியில் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தானே கஷ்டப்பட்டீங்க. பொண்ணையும் இழந்தோம், பொருளையும் இழந்தோம், உயிர் மட்டும்தானே கடவுள் மிச்சம் வச்சுருந்தாரு, எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நிம்மதி இல்லையே. சனி பயிற்சி ஆகி கூட கடந்த 1.5 வருஷம் ராகு அர்த்தாஷ்டமத்தில் உட்காந்து ஒரு சந்தோஷம் இல்லாதானே வாழ்ந்துட்டு இருந்தீங்க, காத்தாடி போல தானே நடிச்சிட்டு இருந்தீங்க. அந்த காலம் எல்லாம் மாறப்போகுது. தெய்வத்தோட அருளோட உங்களுக்கு ராசியை குரு பார்க்கறதுனால உடம்புல இருந்த பிரச்சனை சரியாக போகுது, மனசில் இருந்த பிரச்சனை சரியாக போகுது. நிறைய விஷயங்களை மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகி ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாது தடுமாறிக்கிட்டு இருந்த நீங்கள் அத்தனை பேரும் ஒரு தெளிவான முடிவெடுத்து தெளிவான பாதையில் பயணம் செய்து அதில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புத காலம். அதற்கு அடுத்தது குரு பார்க்க போகிற இடம் ரொம்ப ஸ்பெஷலான இடம். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ஏன்னா ஏற்கனவே 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார். அதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்கப்படி கடந்த
ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி பெயர்ச்சியான ராகுவும் சேர்ந்திருக்காரு. 3ல் சனி ராகு இருக்கும்போது ஒரு அசாட்டுத்தனமான தைரியம் வரும். இதுக்கு முன்னாடி எதெல்லாம் நீங்கள் பின்வாங்கினீங்களோ, எந்த விஷயங்கள்லாம் வேணான்னு விலகுனீங்களோ, எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தொடர்றதுக்கு பயந்துட்டு இருந்தீங்களோ, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் துணிவோடு தொடுவீர்கள். உங்களால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படின்றத உணர்த்துறதுக்காகத்தான் இந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த பிரச்சனை சரியாகும், அக்கா தங்கிக்குள்ளே இருந்த பிரச்சனை சரியாகும். ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக இருந்தேன் சார், கடந்த 1.5 வருஷத்தில் பிரிஞ்சுட்டேன் சார், என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டீங்க இல்லையா? அல்லது எனக்கு சரியான உறவுகள் அமையலை சார், நான் நேர்மையாக இருந்தால் கூட என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டிருந்தா கண்டிப்பாக இந்த குரு பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய புனிதத்தன்மையும் தெளிவையும் தரும். அப்போ ஒரு புது தன்னம்பிக்கை தைரியம் 3ஆம் இடத்து பார்வையால் ஏற்பட போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல் விஷயமா நான் சொல்லக்கூடணும்னு நினைச்சது, அர்த்தாஷ்டமத்தில் இருந்த ராகு உங்களுக்கு விலகினதே உங்களுக்கு பெரிய நிம்மதி. ஏன்னா இந்த லாஸ்ட் 1.5 வருஷமா ராகு 4ல் இருந்துச்சுன்னா தாயை ஆட்டி படைச்சது, மனையை ஆட்டி படைச்சது, செய்கிற தொழில் ஆட்டி படைச்சது, வண்டி வாகனம் வச்சிருந்தாலும் செலவு பண்ணி மாளாது, சர்ப்பமனை தோஷம். சர்ப்பமன தோஷம் இருந்தால் என்ன, வீட்டை சுற்றி பாம்பு ஏற மாதிரி இருக்கும், வாரையில் பார்த்தா பாம்பு தூங்கும், வீட்டுக்குள்ளே பாம்பு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அல்லது படுத்து தூங்கினா கூட பாம்பு கனவு வரும், அல்லது நம்ம போகிற வண்டியில் தான் அந்த சர்மம் குறுக்கில் தெரியும், அல்லது சர்மம் சார்ந்த நோய்களை ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னா அம்மாவுக்கு உடல் உபாதைகளை தரும். வீட்டுக்குள்ளே போனாலே சூனிய மனையில் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் சந்தோஷமாக சேர்ந்து உட்காந்து ஒன்றா சாப்பிட முடியாது. எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு நீங்கள் பட்னியாக படுக்கலாமான்னு தோணும். அதே மாதிரி தொழிலில் சரிதான், நீங்கள் கைட் பண்ணுறவங்க சக்ஸஸ் ஆவாங்க. நீங்கள் நாளைக்கு யாரை நீங்கள் கை காட்டினாலும் அவர்களை உங்களால் உருவாக்க முடியும். நம்ம காரில் வரவும் பெரிய ஆள் ஆகிடுவான், நம்ம பைக்கில் வரவும் பெரிய ஆள் ஆகிடுவாங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சின்ன எஃபோர்ட் எடுத்திங்கன்னா கூட அதில் தடைகள் வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு காரணம் அந்த அர்த்தாஷ்டமத்தில் இருந்த ராகு. நிறைய ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. இந்த 1.5 வருஷமாக நிறைய பேர் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், நிறைய பேர் இடம் மாறி இருப்பீங்க, வீடு மாறி இருப்பீங்க, வண்டி வாகனத்தை மாற்றிருப்பீங்க, பிஸ்னஸில் மாற்றிருப்பீங்க, வேலையில் மாறி இருப்பீங்க. இந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாத்தையும் அந்த ராகு கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒரு நிலையில்லாத ராகுவாக இருந்தது. அந்த ராகு உங்களுக்கு 3ல் வந்ததுனால நீங்கள் ஸ்டேபிளாக ஒரு இடத்துல உட்கார போகிறீங்க. மண் வாங்கணும், மனை வாங்கணும், வீடு கட்டணும், வண்டி வாகனம் சேர்க்க, தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றி இது எல்லாமும் உங்களுக்கு கிடைக்கும். கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் நல்லதுன்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ சத்தியமாக அதெல்லாம் செய்யலாம். யாரையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அடுத்த 1 வருஷம், அதாவது மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு வசப்படும். அதே மாதிரி திருமணம் ஆயிட்டு இந்த குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் கடவுள் அருளோடு புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக நான் ஐவிஎஃப் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், அல்லது எனக்கு ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார்ன்றவங்களாம் இறைவனுடைய அருளோடு இயற்கையாக குழந்தை அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல. அதே மாதிரி கல்யாண வயசில் பிள்ளையை வச்சுருந்தீங்கன்னா கல்யாணம் கூடி வரும். அல்லது மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைங்க, அல்லது உடல் ரீதியான பிரச்சனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல மருத்துவ உதவிகள்லாம் கிடைச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி அவர்களுடைய வாழ்க்கையை கடவுள் கொண்டு போய் சேர்ப்பார். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரா கடன் வசூலாகும், வாங்கின கடனை கொடுப்பீங்க. மறைமுகமாக இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகக்கூடிய சூழல்களை தரும். உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த சிக்கல்கள் சரியாகும். ரொம்ப முக்கியமானது 10ல் இருந்த கேது ஒரு ஸ்டேபிளான இடத்துல என்னால் இருக்க முடியல, அல்லது ஒரு தெளிவான வேலையில் செய்ய முடியல, அல்லது வேலையில் நான் செஞ்சால் கூட எனக்கு அந்த வேலைக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்கல அப்படின்ற விஷயங்கள்லாம் மாறி ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி இழந்த பொறுப்பு, இழந்த பதவி, இழந்த பெயர், இழந்த புகழ் எல்லாமும் உங்களை தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களில் யாரெல்லாம் கடந்த ஒரு 4 வருஷத்தில் கஷ்டப்பட்டு அதுக்கான ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணீங்களோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு புது பொறுப்பு வரப்போகுது, வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பொறுப்பு உங்களை மிகப்பெரிய பீக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ எந்த விஷயத்தில் தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 10ல் இருந்த கேது 9ல் வந்திருக்கிறதுனால அப்பாவோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அப்பா ஒரு வார்த்தை சொன்னாலும் அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்கும், அவங்க நல்லவங்க, அவங்க நம்ம கடவுள் மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கோங்க. தந்தையுடைய உறவுகள்கிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடு வரும், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 1000 நல்ல விஷயங்களை 3ஆம் இடத்து குரு பார்வை இருக்கிறதுனால சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்குது. ஸோ 3வது நபர்கள்ட்ட பேசும்போது கவனம், நண்பர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கவனம். ரத்த சம்மந்தமான உறவுகள், அண்ணன் தம்பிக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்தால் கூட நம்ம அண்ணன் தானே, நம்ம அக்கா தானே, நம்ம தங்கச்சி தானே அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்படி விட்டு கொடுத்து போயிட்டாலே உங்களுக்கு தேவையில்லாத மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. 2 விஷயந்தான், அப்பாவை பார்த்துக்கோங்க, அப்பாவோட உடம்பு பார்த்துக்கோங்க, அப்பா மேலே அதீத அன்பு காதலை செலுத்துங்கள். அண்ணன் தம்பிகள்கிட்டையும் அதே மாதிரியான உணர்வோடு இருங்க. இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருந்துட்டால் போதும், மற்ற எல்லாமும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு நிறைய நல்லது கடவுள் செய்வார்.
எந்த வழிபாடை செஞ்சால் நம்ம வாழ்க்கை இன்னும் தெளிவானதாக மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9ல் கேது சூரியனோட வீட்டில் வந்திருக்கிறதுனால ஸோ அதிகாலையில் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப நல்லது. சூரியனை பார்த்து மனதார வேண்டிக்கோங்க, கடவுளே அப்பாவுக்கு எந்த உடம்புக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, அப்பாவோட மனசுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு வேண்டுங்க. சூரிய கிரகண தோஷத்தால் உங்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு ஸோ நீங்கள் வேண்டலாம். முடிஞ்சால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவபெருமான் கோவில் ஏதாவது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு 5 அகல் விளக்குகள் நமசிவயன்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சார்ச்சன கீர்த்தனைக்குரிய மாதிரி ஒரு 5 விளக்குகளை ஏற்றி அந்த எம்பெருமான மனதார நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை கடவுளுடைய அருளோடு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போகக்கூடியதாக இருக்கும். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் தரக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமையணும்னு சொல்லி நானும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ மேற்கூறிய முக்கியமான விஷயங்களை மனசில் நினச்சிக்கிட்டு ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பதியுது அப்படின்னு நான் சொன்னணும். ஸோ அந்த விஷயங்கள் மீதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக நல்ல முயற்சிகளை எடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ பாவ கிரகத்தினுடைய பார்வையும் அல்லது பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கமும் நான் பல பேர்த்துக்கு இண்டிகேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த வழிபாடுகளை நீங்கள் சரியான விதத்தில் செய்யும் பொழுது நிச்சயமாக கண்கூட உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை தாண்டி மனசு தான் கடவுள். இந்த மனதை நீங்கள் பக்குவப்படுத்தி இறைவனிடத்தில் ஒருநிலைப்பட்டு ஆத்மார்த்தமாக இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு தடைகளையும் பிரச்சனைகளையும் சத்தியமாக விரட்டி அடிக்க முடியும். மேலும் பல்வேறு நல்ல பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இனி வரக்கூடிய அத்தனை வருடங்களும் உங்களுக்கு அமையணும்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமானை நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் பல்வேறு விஷயங்களை உங்கள் கூட தொடர்ந்து அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கிறதுக்கு காத்துட்ருக்கிறேன். ஸோ அதுவரை ரெட்ரோ ஆன்மீகத்தோடு இணைந்திருங்கள். அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்கு வயமே அருண்குமார். நன்றி, வணக்கம்.